செய்தியின் தலைப்பு கர்த்தரை நம்புகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்தவனுக்கு இன்றைக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 115 அதிகாரம் 11 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவரே கர்த்தரை நம்புங்கள், துணையும் கேடகமாய் இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் துணையாய் இருக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கு துணையா இருக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை நம்பினாலும் எல்லாமே வேஸ்ட் தான். புருஷனை நம்பினா கூட சூழ்நிலை மாறும்போது அவர் துணையா இருக்க மாட்டார். கல்யாணத்துக்கு சொன்னாரு, வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் மரணம் என்னை பிரிக்கிறது வரைக்கும் ஒருதிக்கு தான் துணையா இருப்பேன்னு சொன்னாரு. மறுபடியும் நம்ம சொன்னோம், நான் ஒருவனுக்கு தான் துணையா இருப்பேன்னு சொன்னோம். ஆனா சூழ்நிலை மாறும்போது துணைய தேடிதான் பிடிக்கணும். பிள்ளைகளும் சொல்லுவாங்க, அப்பா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா, நான் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு துணையா இருப்போம் அப்பான்னு எல்லாம் சொல்லுவாங்க. பிள்ளைகளும் சூழ்நிலை மாறும்போது பிள்ளைகளையும் தேடிதான் பிடிக்கணும். நான் சொல்லுகிறது என்னன்னா, துணையா இருப்பேன்னு சொன்ன கர்த்தர் மாத்திரமே எந்த சூழ்நிலையிலும் துணையா இருப்பார். ஹல்லேலூயா. இல்ல பாருங்க, நம்ம எதுல துணையா தேடுகிறோமோ எல்லாம் வேஸ்ட் தான். நம்ம ஐஸ்வர்யத்துக்கு மேல நம்பிக்கை வைத்தா அதுவும் வேஸ்ட் தான். உலகத்துக்கு மேல நம்பிக்கை வச்சா எல்லாம் வேஸ்ட் தான். எல்லாம் ஒரு நாள் கைவிடும். கணவனானாலும் மனைவியானாலும் நம்பி இருக்கிற உறவு ஆனாலும் சொந்தமானாலும் பந்தமானாலும் ஆமென், எல்லாம் ஐஸ்வர்யம் இருக்கிறது வரைக்கும், கற்பட்டி இருக்கிறது வரைக்கும் ஈச்சி என்ன செய்யும்? என்ன செய்யும்? அங்க அப்படி பிடிக்கும். உங்கள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கிறது வரைக்கும் சொந்தம் பந்தம் எல்லா உறவுகளும் தேடி அப்படி பிடிக்கும். புதிய புதிய முறைகள் எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் சூழ்நிலைகள் மாறும்போது நம்பினவர்கள் எல்லாம் கைவிடப்பட்டு கர்த்தர் மாத்திரமே உங்களுக்கு துணையாக இருப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒன்றாவது பயப்படுங்க, இரண்டாவது கர்த்தரை நம்புங்கள். நம்பி வந்த யாரையும் கர்த்தர் வெளியே விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, யோவான்ல படிக்கும் போது 6 அதிகாரம் 37 வசனத்திலே படிக்கிறோம், என்னிடத்திலே வந்த ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. கர்த்தரை நம்பி இருக்கிறாயா? கர்த்தர் வந்து எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். சோதிச்சு பாருங்க. சோதனை பெருகுதுன்னு சொன்னா நம்ம கர்த்தரை விட்டுட்டு யாரையே நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, யாரையோ நம்பி இருக்கிற வசனம் சொல்கிறது, கர்த்தரை நீ நம்பி வா, நம்புகிறவனுக்கு கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். எந்த துணை கை கொடுக்க முடியாது, ஐஸ்வர்யமாகிய துணை கை கொடுக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தரை விட்டுவிட்டு, கர்த்தரை நம்புகிறவனை விட்டுவிட்டு எதன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ எல்லாம் ஒரு நாள் சூனியமா போகும். சிலர் இன்னைக்கு ஐஸ்வர்யமா இருக்கிற பிள்ளைகளை தான் நம்பி இருப்பாங்க, ஏழையா இருக்கிற பிள்ளைய தூக்கி ஊசி விடுவாங்க. நான் சொல்றேன், ரெண்டு நமக்கு தந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவர்கள் சூழ்நிலை நிமித்தமாக பாவமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறார், நீ யாரை நம்பினாலும் விஷயம் இல்லை. யாருக்கு துணை இருக்கிறாய்? கர்த்தருக்கு முழு மூச்சாய் நீ துணை இருப்பாயானா உனக்கு எந்த சூழ்நிலையிலும் கை கொடுக்கிற ஒருவர் இயேசு மாத்திரமே. வசனம் சொல்லுகிறது, என்ன நம்பி வா, நான் உனக்கு துணை இருப்பேன். அடுத்த பகுதி சொல்லுகிறது, நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். கேடகம் என்று சொன்னால் பாதுகாக்கிறது.
ஹalleluya ஹalleluya. கேடகமா இருப்பேன் என்று சொல்லிட்டு அவர் வெளியில வாசிக்கும் போது ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகி இருக்கிற கர்த்தராகிய நான் போதும் துணை இருக்கிறேன்னு சொல்லிட்டு விடல, உன் வலது கரத்தை பிடிச்சிருக்கிற. ஏன் தெரியுமா? நீ என்ன நம்பி இருக்கிற? பிள்ளைகளை விட்டு, உறவுகளை விட்டு, சொந்த பந்தங்களை விட்டு, ஆமென், எல்லாவற்றையும் விட்டு நீ என்ன நம்பி வந்த பாத்தியா? நீ விழுந்து போகாதபடி உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன். நீங்க பிடிச்சா விட்டுருவீங்க, அதனால அவர் பிடிச்சிட்டு சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட துணையா இருக்கிறேன். உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருக்கலாம். நீ நம்பி இருந்த மனுஷனை நம்பி நம்பி உன் வாழ்க்கையில எல்லாம் சூன்யமா போயிருக்கலாம். நீ மனுஷனை நம்பி நம்பி, உறவுகளை நம்பி நம்பி எல்லாம் ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். எல்லாம் தரையில வந்து பாருங்க, எல்லாம் ஏமாற்றத்துக்குள்ளே போயிருக்கலாம். இயேசுவை இன்றைக்கு நீ நம்புவாயானால் நீ இழந்து போன அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தர போகிறார். நீ தடுமாறாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு, நுழைஞ்சி போகாதபடிக்கு, நீ சிக்குண்டு அமர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் சொல்கிறார், தேவனாகி கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஒரு நாள் தேவ சமூகத்தை தேடி வந்தோம், தேவனை தேடி வந்தோம். நாம் ஒன்றுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே, சரியா ஒரு வீடு இல்லாம, சரியா ஒரு இடம் இல்லாம, தங்குறதுக்கு ஒரு காரியம் இல்லாம, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாதபடிக்கு பாரத்தோடு அந்த நாட்களிலே ஒன்றுமில்லாத சபையிலே இருந்து முழங்கால் படியிட்டு, இயேசுவே எனக்கு எப்படி இந்த காரியம் நடக்குமா என்று கண்ணீரோடு கதறின நாட்களிலே கர்த்தர் சொன்னார், பயப்படாதே மகளே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லியோ அந்த காரியத்தை உனக்கு செய்யும்படிக்கு தான் உங்க பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கரம் பிடித்து அன்றைக்கும் கண்ணீரை துடைத்து உன் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே ஏறி கொண்டு வர பண்ணினா. அன்றைக்கு இருந்த ஜெப வாழ்க்கை உண்டா? அன்றைக்கு இருந்த கண்ணீரின் ஜெபம் உண்டா? அன்றைக்கு வாரத்தில் 7 நாட்கள் 6 நாட்கள் ஓடி ஓடி தேவ சமூகத்தில் விழுந்து முழங்கால் இட்டு கண்ணீரோடு ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவரே என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு அன்னாளை போல அழுத நேரத்தில் கர்த்தர் சொன்னாரே, நான் உன் வலது கரத்தை பிடிக்கிறேன். பிடிச்சாரா? 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 நீ விட்ட கண்ணீருக்கு பதில் கொடுத்தாரா? உன் பிள்ளைய படிக்க வச்சாரா? உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணினாரா? உன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தாரா? உன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆமென் ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரா? இன்றைக்கு அன்னைக்கு விட்ட கண்ணீரின் நிமித்தமாக இன்றைக்கு உங்க குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு நீ கேட்டதை தந்தேனே. என்னுடைய சமூகத்தை எத்தனை மணி நேரம் உழைத்தால் போட்டிருக்கிறார்? எத்தனை மணி நேரம் எனக்காக நீ உழைக்கிறாய்? எத்தனை மணி நேரம் எனக்காக செபிக்கிறாய்? எத்தனை மணி நேரம் எனக்காக கண்ணீர் வடிக்கிறாய்? அன்னைக்கு இருந்த கண்ணீரின் ஜெபம் இன்றைக்கு எங்கே? ஹalleluya. தேவப்பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரா? அவர் சொல்லுகிறாரு, ஆமென், நான் உனக்கு துணையாக இருப்பேன். ஒரு நாள் துணையா இருந்தாரு, கரத்தை பிடிச்சாரு, அவன் பிள்ளையை கொண்டு வைக்க வேண்டிய இடத்துல கொண்டு வச்சாரு. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நேர்த்தியா செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய காலத்தில் செய்யலாம், செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தான். பிள்ளையை உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தினான், கொண்டு வைக்க இடத்துல கொண்டு வச்சான். உன் பிள்ளைகளுக்கு எது தேவையாக செய்தா? இன்றைக்கு மறந்து போனாயே. உபாச ஜபம் இல்ல, பெண்கள் ஆராதனை இல்ல,
சனிக்கிழமை ஜெபம் இல்ல, ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நைட்ல நடந்த அது இல்ல. ஆமே, அப்ப இன்னைக்கு கர்த்தருக்கு முதலிடம் உண்டா? ஒரு நாள் பிள்ளைகள் ஜெபத்துக்கு ஓடி வந்தீங்க, வாலிபர் ஜெபத்துக்கு வந்தீங்க. இன்னைக்கு எல்லா ஜெபத்தையும் ஓரம் கட்டி விடுவதற்கு காரணம் என்ன? ஒரு நாள் பசியா இருந்தது, ஒரு நாள் பட்டினியா இருந்தது, ஒரு நேர ஆகாரத்துக்கு பட்ட வேதனைகளையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். சபையே, சபையே, நினைத்து பாருங்க. அடுத்த நேரம் எப்படி சாப்பிடுவேன், எனக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி பல கைகளை நாடி இருந்தீங்களே. அந்த நாட்கள் முழங்காலின் ஜெபம் கர்த்தரை கர்த்தர் கேட்டாரே, அந்த கரத்தை கர்த்தர் பிடிச்சாரு. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஹல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தர் அன்னைக்குள்ள காரியங்கள் இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் ஞாபகம் உண்டு. நான் நடந்து போன இடத்தையெல்லாம் நினைக்கும் போது, நான் இன்னைக்கு பைக்ல போகும்போது, நடந்து போன இடத்தையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சொட்டு கண்ணீரா வரும். நான் நடந்து போன இடத்துல எல்லாம், சைக்கிள்ல போன இடத்துல எல்லாம், கார்ல போகும்போது ஆண்டவருக்கு ஒரு சொட்டு கண்ணீரா வரும். ஏன் தெரியுமா? இவ்வளவு தாழ்மையில இருந்து இன்னைக்கு அவன் கார்ல போக உதவி செய்வீங்கப்பா, சைக்கிள்ல சவுட்டாக போக உதவி செய்வீங்கப்பா என்று சொல்கிற அந்த ஒரு தாழ்மை உண்டு. அந்த தாழ்மை நமக்கு இருக்கிறதா? இந்த கேட்கிறதை ஒப்பிழையே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். நான் ஒரு நாள் கரத்தை பிடித்தேன், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது, ஒரு வாழ்க்கை அமேல் பிள்ளைகளுடைய லைஃப் ஆசீர்வதிக்கப்பட்டது, படிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு ஏன் உன் குடும்பத்தில் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆசீர்வாதத்தை கண்ட நமக்குள்ள இன்னைக்கு ஏன் பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஏன் இன்னைக்கு நெருக்கம்? ஒரு நாள் கர்த்தர் உயர்த்தி வைத்தாரே, இதுக்கு ஏன் நம்ம சீரலை வந்திருக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரா? கரம் பிடித்தவர் கரத்தை விட்டு விட்டார். ஹல்லேலூயா. எப்ப கரத்தை விட்டார் தெரியுமா? எப்ப ஆண்டவருக்கு முதுகு காட்ட ஆரம்பிச்சீங்களோ, ஜெபத்தை விட ஆரம்பிச்சீங்களோ, வேதம் வாசிப்பை விட ஆரம்பிக்கிறோ, உலகத்துக்கு பின்னால ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்துக்கு பின்னால ஆமென், உலகம் மயக்கத்துக்குள்ள, உலக காரியத்துக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தை வேற யாருக்கோ கொடுத்து, வேதம் சொல்லுகிறது, நான் தெய்வமானால் எனக்குரிய கனம் எங்கே? கர்த்தருடைய கனம் எங்கே? அவருடைய பாதத்தில் இருக்கிறோமா? அவருடைய பாதத்தில் ஜெபிக்கிறோமா? அவருடைய பாதத்தில் ஆராதிக்கிறோமா? கர்த்தர் ஒரு வாரத்துல எத்தனை நாள் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறார்? எத்தனை நாள் உங்க வாழ்க்கையிலே ஆமென் வயலை செய்வதற்கு பலனை தந்திருக்கிறாரே? எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் போட்டிருக்கிறீங்க? ஒரு நாள் கஷ்டப்பட்ட நேரத்திலே இரவு பகல் இல்லாமல் எப்போ விழிப்பு ஜெபம், எப்போ உபவாச ஜெபம் என்று ஓடி ஓடி வந்தீங்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் எங்கே? ஆராதனை எங்கே? கர்த்தர் கைவிட்டார், பிடிச்சவர் கைவிட்டார். இன்றைக்கு நம்ம குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, பிள்ளைகளுக்கு ரூபா கொடுத்தவர்கள் கிடைக்கல, ஆமென், அநேக நன்மைகள் நடக்கல. காரணம் என்ன தெரியுமா? ஆமென், நம்பி வரும்போது அற்புதம் செய்வார். இப்ப மனுஷனை நம்பி போக ஆரம்பிச்சோம், ஐஸ்வர்யத்தை நம்பி போக ஆரம்பிச்சிட்டோம், பிள்ளைகளை நம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். ஆனா வேதத்திலே படிக்கும் போது யோபு யாரையுமே நம்பல. ஹல்லேலூயா. ஏன் நம்பலன்னு சொல்றீங்க? சாத்தான் வந்து சொல்லுகிறான், அவனுக்குள்ளதெல்லாம் வேலி அடைச்சுதானே வச்சிருக்கிறீர், வேலையை திறந்து விட்டு பார்ப்போம் என்று சொன்னபோது கர்த்தர் வேலையை பிரிச்சு விட்டாரு. ஆனா இங்க பார்க்கும் போது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, சோதனைக்கு மேல பிரச்சனை, சோதனைக்கு மேல சோதனை. ஒரு ட்ரிப்பில் 5000, ஆமென், பாருங்க, ஆடு மாடுகள் போகிறது, 5000 போகிறது, 7000 போகிறது, ஆமென். எல்லாம் போனாலும் ஐஸ்வர்யம் எல்லாம் போயிட்டு இருக்கிறது, பிள்ளைகள் போயிட்டு இருக்கிறது, எல்லாமே போகிறது, வேலைக்காரங்க போகிறாங்க, எல்லாம் போகிறாங்க. இவர் சொல்கிறாரு, கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் போச்சு, பரவாயில்லை. சரீரத்தில் சுகம் உண்டோ? ஹல்லேலூயா. சுகம் உண்டோ? உண்டா இல்லையா? சுகமே இல்லை, வாடு வச்சு துரண்டிட்டு இருக்கிறாரு. ஆமென். இப்படிப்பட்ட இந்த யோபு சொல்லுகிறாரு, கர்த்தர் தந்தா, கர்த்தர் எடுத்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ அவர் யாருக்கு மேலேயும் சாயல. பாருங்க, பிள்ளைக்கு ஒரு தலைவலி வந்தா சொல்றோம், என் பிள்ளைக்கு தலைவலி, ஐயோ அப்போ என் லைஃப் முடிஞ்சு போச்சுதேன்னு சொல்லி கதறுகிறோமே. அப்போ நம்பிக்கை எங்க மேல இருக்குது? சின்ன ஒரு நஷ்டம் வந்த உடனே சொல்லுகிறோமே, எனக்கு நஷ்டம் வந்துட்டதேன்னு கதறுகிறோமே. ஆராதனைக்கு வர மாட்டோம், ஜெபத்துக்கு வர மாட்டோம், உபவாசத்துக்கு வர மாட்டோம். அவன் கர்த்தரின் குடும்பத்துல கை வச்சுட்டாரு. எப்படி கை வச்சாரு? கர்த்தரை நம்ம விட்டு அவர் கை வச்சாரு. ஹalleluya. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதன் மேல சாய்கிறீங்களோ, ஹalleluya, எதற்கு மேல சாட்சி போறீங்களோ, அப்பொழுது நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்திப்போம். யோபு யாருக்கு மேலே சாயும்? ஹalleluya. மனைவிக்கு மேல கூட சாயும், அன்பு மனைவிக்கு மேல கூட சாயும். யாருமே ஆறுதல் சொல்ல கூட வருவதும் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு துணை, ஏசப்பா மாத்திரமே. ஹalleluya. ஏசப்பா மாத்திரம் அவருக்கு துணை இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆமென், என்னுடைய சரீரம் அழுகி போனால் என்ன செய்து போனாலும், என்ன செய்து போனாலும் சரீரம் அழுகி போன பிறகு அப்பா எப்படி கண்ணால பார்க்க முடியும்? அவர் சொல்கிறாரு, நான் மாமிச கண்ணாலே, அந்நிய கண்ணாலே அல்ல, என் சொந்த கண்ணாலே பார்ப்பேன். எவ்வளவு வைராக்கியம்! கர்த்தர் பார்க்காம விட்டாரா? அவருக்கு வேதம் சொல்லுகிறது, யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஹalleluya, ஹalleluya. இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எங்கேயுமே விழுந்து போகிற ஒரு வசனம் சொல்லுது, யோபு உதடுகளினாலே பாவம் செய்யவும் இல்லை, அவர் தேவனை தூசிக்கவும் இல்லை. எத்தனை தூசணை! ஒரு தலைவலிக்கு வந்தாலே ஒரு தூசணை. அது மட்டும் இல்ல, ஒரு இடுப்பு வரி வந்தாலே, ஒரு கண்ணு வரி வந்தாலே, ஆமென், அடிக்கடி ஒரு சோதனை வந்தாலே, ஆமா ஆண்டவருக்கு காணல. ஆமென். என்ன சொல்றாங்க? சோதிக்கிறவனை தான் கர்த்தர் சோதி. ஆமென். சோதனை நான் கொடுக்கிறவனுக்கு கொடுப்பான். ஆமென். எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார். ஆனா அவரை நம்பி வந்த பிள்ளைகளை அதிகமாக அவர் நேசிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் துணையா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது, அடுத்ததாக என்ன செய்கிறது? அவர் துணையா இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? உங்களை பாதுகாக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது கர்த்தர் துணையா இருப்பாரானா, அவரை தேடி வரும்போது அவர் கரத்தை பிடிக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் துணையா இருக்கிறாரா, தூரமா இருக்கிறார்? சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, கர்த்தாவே, நீர் ஏன் தூரத்தில் இருக்கிறீர்? ஆபத்து சமயம் நேரிடும் சமயத்திலே நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? ஒரு நாள் கரம் பிடிச்சவர்கள் நீ மறைச்சிருக்க. ஹalleluya. ஒரு நாள் கரம் பிடிச்சார், இயேசுவேன்னு கூப்பிட்டா, என்ன மகளேன்னு கேட்டார். கேட்டாரா? அனுபவிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஹalleluya. என் பிள்ளைக்கு பீஸ் கட்ட ரூபாய் இல்லைன்னு சொன்னா யாரும் கொண்டாவது தந்தாரு? தந்தாரா? தரலையா? பிள்ளைக்கு முடியலாண்டவரே, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக கூட காசு இல்லைன்னு சொன்னபோது கர்த்தர் அந்த வியாதியை மாத்தினாரா, மாத்தலையா? ஹalleluya. அங்கெல்லாம் இந்த நேரத்தில் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்தாரா, வரலையா? இன்னைக்கு ஏன் வரல? கர்த்தர் இன்னைக்கு தூரத்தில் இருக்கிறார். ஏன்? நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை அவரை நம்பி செய்யாதபடியா அவர் தூரத்தில் நிற்கிறார். இதை கேட்கிறதோ பிள்ளையே, இன்னைக்கு போனதுனால நான் அடுத்த பகுதிக்குள்ளே போகிறேன். ஒரு நாள் பாருங்க, கர்த்தரை நம்பி வந்த ஆபிரகாம், ஹalleluya, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் சொன்னார் புறப்படுங்க. ஹalleluya. புறப்படுன்னு சொன்னாரு. வாசிங்க 1 2. புறப்பட்டு ஓ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
தேசத்திலே பஞ்சம் பெரிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். 11 அவன் எகிப்துக்கு சமயமான போது தன் மனைவி சாராளை பார்த்து பார்வைக்கு அளவுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். 17 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயை நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் வீட்டாரையும் மகாவாதைகளால் பாதித்தார். பாருங்க, கர்த்தர் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட போய் புறப்படு. என்ன சொன்னாரு? புறப்படு. போனா ஆசீர்வதிப்பா ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப போற வழியில பஞ்சம் வருது. முறுமுறுத்தாங்களா? முறுமுறுக்க அங்க போற வழியில இவங்க எடுத்து நோக்கி போகும்போது அங்க பார்வோன் ஆபிரகாமுடைய மனைவி சாராள் அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்வோனை என்ன செய்கிறாங்க? பார்வோனுடைய மனைவிய பார்வோனுடைய ஆட்கள் வழிமறைச்சு இப்ப பார்வோன்கிட்ட கொண்டு போகிறாங்க. அவன்கிட்ட சொல்றாங்க, அழகா இருக்கிற, அப்படி இருக்கிற, இப்படி இருக்கிறேன்னு வர்ணிச்சு எப்படியும் இந்த சாராள் வைக்க போறா பார்வோனிடத்துல கொண்டு போகப்படுகிறார். பார்வோனுடைய கை இந்த சாராளுக்கு மேல பாடுவதற்கு முன்னே கர்த்தர் பார்வோனுடைய வீட்டை வாதையினாலே பாதித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு துணை இருந்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. இயேசு துணை இல்லைன்னா பார்வோனுடைய கையில இந்த சாராளை விட்டிருக்கணும். அந்த செகண்டான நேரத்திலே, அந்த கடைசி நிமிஷத்துக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பார்வோனுடைய வீட்டிலே இறங்கி பார்வோனுடைய வீட்டை வாதையினாலே பாதிக்கப்பட்டார். இன்றைக்கு கர்த்தரோட நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தரை நம்பி வருவீங்கன்னா, எது கிடைக்கல, எனக்கு அது தரல, இது தரலன்னு யாரும் சவால் அடிக்க முடியாது. உண்மையா கர்த்தரை நம்புவீங்கன்னா எந்த சவால்களும் வேண்டாம். அல்லேலூயா. நாம் வேதத்திலே படிக்கிறோம், கர்த்தரை நம்பி வந்த ஆபிரகாம், கர்த்தரை நம்பி போற யோபு இரண்டு பேரை ஆண்டவர் கைவிடல. ஹல்லேலூயா. அவர் துணை நிற்பாரு. ஏன் எனக்கு துணை நிக்கல? நம்ம நம்பி, எனக்கு மனுஷனையும் உலகத்தையும் நம்பி இருக்கிறோம். சரி, என்னுடைய விஷயத்துக்காக நான் வருகிறேன். அங்கே வீடை பாதித்தார். இரண்டாவது வாசியுங்கள். கர்த்தரை நம்புகிறவன் அவன் பயப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வருகிறவனுக்கு கர்த்தர் துணை இருக்கிறார். கர்த்தரை நம்பி வருகிறவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 56:11 படியுங்கள். சங்கீதம் 56:11. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, எத்தனை சவால் தாண்டி வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை சவால். மனுஷன் சொன்னா நீ இருக்க மாட்டேன். பெந்தெகோஸ்துக்கு போனதுனால உன் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. 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 ஆனா எத்தனை பேருக்கு வாழ்க்கை முடிஞ்சதா? ஹல்லேலூயா. நீ இருந்த இடத்துல இல்லாத போனதுனால அநேக சவால்கள் எனக்கிட்டே சொன்னாங்க, நீ வாழ மாட்டேன், உன் லைஃப் எல்லாம் இதோட முடிஞ்சு போச்சு, நீ பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு சவால்களும் இது வரைக்கும் கர்த்தரை உயிரோட வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். மனுஷனை நம்பல, அதிகாரத்தை நம்பல, நாம உங்களையும் நம்பல. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் இங்க மனுஷன் சொல்லுவான், பார்க்கும்போது பாஸ்டர்னு சொல்லிட்டு அப்படியே குறிஞ்சு வருவாங்க. கொஞ்சம் அப்புறம் கொண்டு தெரியாதாங்க. எல்லாமே இது மனுஷனுடைய சுதந்திரம் தான். பார்க்கும்போது பேசலாம்னு சொல்லுவாங்க, அப்புறம் போய் வருவேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் தந்திரம் தான். நான் யாரையுமே அதிகமா குதிச்சு வணங்குறாங்களா, அதிகமா பாசம் காட்டுறாங்களா, இதெல்லாமே எனக்கு ஒருவர் மேலதான் நம்பிக்கை. யாரையா? யாரு? கர்த்தர் எனக்கிட்ட என்ன சொன்னாரோ அதை செய்யும் அளவு அவர் கைவிடும். எனக்கு மட்டும் இல்ல, அவரை நம்பின ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கைவிட மாட்டார். ஆனா ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கொண்டார்.
ஹalleluya. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்குது, நீங்க நம்புங்க. ஹalleluya. நம்புங்க. சபையில பொதுவா சொல்லிட்டு போனா யாருக்கோ சொன்னதுன்னு இருக்கலாம். உங்க பக்கத்துல வந்து சொன்னது யாருக்கு? கர்த்தர் உங்களோட பேசினாருன்னு நம்புங்க, கிரியை நடக்கும். நம்புனா கிரியை நடக்கும். நம்பாத ஒருவனுக்கு கிரியை நடக்காது. கர்த்தர் ஆதாம பார்த்து சொன்னாரு, எல்லா கனியும் புசி, நன்மை தீமை அறிய வேண்டியவன் கனி மட்டும் என்ன செய்யாத, புசிக்காத. இதை வந்து கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு முதுகுக்குள்ள போட்டாங்க. சாத்தான் சொன்னதை கேட்டாங்க. தேவ மகிமை இழந்தாங்க, தேவ சாயலை இழந்தாங்க, தேவ ஆசீர்வாதத்தை இழந்தாங்க, தேவனை முகமுகமாய் பார்க்கிறதை இழந்தாங்க. ஆமென். தேவ மகிமை இழந்து போனாங்க. செழிப்பாக இருந்த ஏதேன் தோட்டத்தை இழந்தாங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனசு இல்ல. சபையில வார்த்தை உங்களுக்கு கேட்க மனசு இல்ல. யாரோ உலகத்துல வருகிற ஒரு தீர்க்கதரிசி சும்மா அந்த வாயில வந்தபடி அடிச்சுட்டு போறாங்க, அதுதான் கேட்கிறாங்க. பாஸ்டர்மா கடந்த நாள் சொன்னாங்க, தீர்க்கதரிசிகள்னா ஒரு பாஸ்டர் வந்து அழகா தட்டி விட்டுட்டு போறாரு. எங்க இருந்து வெளியில இருந்து படிக்க பார்க்கலாம். ஹalleluya. அது எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல, அதுக்குள்ள போகல. நான் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நீங்க எப்போது இறங்கி வருகிறீங்களோ அப்பொழுது அற்புதம் நடக்கும். இந்த வசனத்திலே நாம் படிக்கும் போது ஆமென் ஆமென், என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு நான் தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மார்க் 28:20 வாசிங்க. சகல நாட்களும் வாசிங்க. 28 மத்தேயு 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களும் உங்களுடனே கூட இருப்பேன். அந்த இயேசுவை நம்புறீங்களா? கூட இருப்பானா? கூட இருப்பார். ஹalleluya. கூட இருப்பானா? கூட இருப்பார். மனுஷன் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்க. ஹalleluya ஹalleluya. கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு. சங்கீதம் 118:6 சொல்லுகிறது, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் ஏன் பயப்படேன்? தேவ பிள்ளைகளே, நீ கர்த்தரை நம்பி வந்தாயானா கர்த்தர் பட்சத்துல வருவான். இதுக்கு மேல உனக்கு யாராவது வேணுமா? ஹalleluya. கர்த்தரின் பட்சத்துல வருவார். கர்த்தரின் பட்சத்துல வரும்போது அவர் செய்ய வேண்டியதை உனக்கு செய்வார். ஹalleluya. மூன்றாவதாக நாம் படிக்கும் போது கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. வாசியுங்கள் சங்கீதம் 71:1 வாசியுங்கள். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya. நீ கர்த்தரை நம்பி வந்தாயா வெட்கப்பட்டு போவதே. சூழ்நிலைகள் மாறலாம், ஒண்ணு இல்லாம இருக்கலாம். ஹalleluya. எதிர்பார்க்கிற காரியங்கள் இல்லாம இருக்கலாம். எப்படி இது நடக்குன்னு நினைக்கலாம். கர்த்தரை நம்பி வந்தா மண்ணை பிசைக்கும் மனிதனை உருவாக்குறது லேசான காரியம். ஹalleluya. கர்த்தரை நம்பி வந்தா ஒண்ணு இல்லாத இடத்துலயும் உங்களுக்கு தேவையானது உருவாக்க அவருக்கு முடியும். வனாந்திரத்துல கர்த்தரை நம்பி வந்த ஆகாருக்கு வனாந்திரத்துல ஒரு நீரூற்றை திறக்கிறதுக்கு அவருக்கு முடியுமானா, அந்த பிள்ளையை சாகாம காப்பாற்ற முடியுமானா, இன்றைக்கு நீ கர்த்தரை நம்பி வரும்போது உனக்கு வனாந்திரம் இல்லை, எங்கேயும் ஒரு நீரூற்றை ஒரு ஆசீர்வாதத்தை திறக்க முடியும். நீ மனுஷனால கைவிட்டு இருக்கலாம், உலகத்தால வெறுக்கப்பட்டிருக்கலாம், தேசத்தால வெறுக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் வெறுக்கப்பட்டு, நீ பெற்றோரால் வெறுக்கப்பட்டு, எதுவும் இல்லாதபடிக்கு, எந்த சூழ்நிலையும் இல்லாதபடிக்கு, வாழ்வதா சாவதா என்று சொல்லி அலைந்து திரிந்த நேரத்திலே உன்னை தேடி வந்த இயேசு உனக்கு சொல்கிறார்,
நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஏன் உனக்கு வெட்கம் வந்திருக்குன்னா, நீ சூழ்நிலைகளை பார்க்கிறாய், நீ உலகத்தை பார்க்கிறாய், நீ மனுஷனை பார்க்கிறாய், மனுஷனுடைய கரத்தை பார்க்கிறாய், மனுஷனை நம்பி இருக்கிறாய். ஒரு காரியத்துக்கு போகும்போது ஆண்டவரிடத்தில் எத்தனை நாள் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவருடைய பாதத்தில் எத்தனை நாள் உட்காரீங்க? ஆண்டவரே, ஆண்டவரை நம்பி வந்த ஒருவன் உண்டானா அவங்க ஒரு காரியத்தை செய்யும் முன்னதாக கர்த்தருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே, இதற்கு ஒரு முடிவு என்ன என்று கேட்டு போகும்போது கர்த்தர் அவனுக்கு தெளிவா பேசுவார். இல்லாவிட்டால் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது தடங்கள் வருதுன்னா தேவ சித்தம் இல்லை. ஹalleluya, ஹalleluya. ஒரு காலத்துல ஆரம்ப ஊழியத்துல விசுவாசிகள் மூச்சு விட்டா கூட ஊழியக்காரங்களுக்கு தெரியும். அந்த நாட்களிலே விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்றைக்கு சில காரியங்களை தன்னும் தனிமையாக அவங்க விருப்பத்துக்கு செய்து வைத்து விட்டு ஒரு சூழ்நிலைக்காக வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக வரும்போது வேற வழியில் இந்த ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? அவங்க போய் ஆமென் கச்சாப்பா வந்து நிற்பாங்க, அவங்க காரியத்தை முடிப்பாங்க. ஆனா பின்னணியிலே வருகிற தோல்வியை சந்திக்கிறது யார்? ஹalleluya. தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பி வந்து கர்த்தருடைய சமூகத்திலே முட்டு குத்துவாயானா எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வருமானா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். இந்த ஆபிரகாமுடைய விஷயத்துல கர்த்தர் இறங்கி வராட்ட வாதை அனுப்பாட்டா இந்த ஆபிரகாம் வெட்கப்பட்டிருப்பார். எங்க வெட்கம் வந்திருக்கிறார்? ஆபிரகாம் யார் தெரியுமா? அவங்க அப்பா எல்லாம் விக்கிரங்களை உண்டு பண்ணி, அப்படிதானே, விக்கிரங்களை உண்டு பண்ணி வியாபாரம் பண்ணுங்க. அப்ப இவங்க ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கிறது? விக்கிரங்களை ஆராதிக்கிறவங்க தான் இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏதோ ஒரு அந்நிய தெய்வம் சொன்னதுனால இதை கேட்டு நீ போனாயே, இப்போ போய் தெருக்கிலே நிற்கிறாய், தூசிக்கப்படுமா? படுமா படாது? கடைசி என்கிற மாதிரியான இன்றைக்கு உங்களுடைய கடைசி என்கிற கர்த்தர் எதை ஒன்று செய்ய போகிறார், செய்வதற்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறார். நீ நம்பு, வெட்கப்பட மாட்டார். சூழ்நிலைகள் எதுவும் இல்லாம இருக்கலாம், காரியம் எதுவும் வாய்க்காம இருக்கலாம், நீ நம்புகிறது எதுவும் சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். ஆபிரகாமுக்கு எந்த சூழ்நிலையும் இல்ல, சாராளுடைய சரீரம் செத்து போகிறது, எந்த சூழ்நிலையும் இல்ல. ஆமே, நாளுக்கு நாள் பலன் இல்லாம போகிறது. கர்ப்பம் தரிக்குமா தரிக்காதா என்று சொல்லுகிற மனசு இருக்கிறதா? இல்லை, ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறும்படிக்கு முழங்கால் படியிட்டு தேவனை துதிக்க ஆரம்பித்தார்கள். ஏற்ற காலம் வரும்போது ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்கும்படியால் கர்த்தர் உதவி செய்தாரே. அந்த ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினவர் 100 வயது வரைக்கும் காத்திருந்த போது அவனை வெட்கப்படுத்தவில்லை. நீ இதுக்கு வெட்கப்படுகிறாயா? மனுஷனையும் உலகத்தையும் நம்பி பின்னால போகிறனால நீ வெட்கப்படுகிறாய். ஹalleluya. கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு அநேக ஆலோசனைகள் உனக்கு வரலாம். கர்த்தரை விட்டு தூரம் போகிறதுக்கு அநேக ஆலோசனை உனக்கு வரலாம். அந்த ஆலோசனையை கேட்டு இயேசுவை பின்னாலே தள்ளி போட்டு போகும்போது உன்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஒப்பு கொடுக்கிறாயா? கர்த்தரை நம்பினார். யோபு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகும். ஹalleluya. இங்க வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? எந்த இடத்துல வெட்கப்பட்டிருக்கிறீங்க? உங்க கிராமத்துக்குள்ள வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற தேசத்துக்குள்ள வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? இன்னாருக்கு மகனா என்று சொல், இன்னாருக்கு மகளா என்று சொல். உன்னை புறம்பே தூக்கி தள்ளுகிறாங்களா? உன்னை உதறி தள்ளுகிறாங்களா? கர்த்தர் உன்மேல கரிசனையா இருக்கிறார். நீ என்ன தேடி வந்ததுனால, நீ என் ஜனமாக இருக்கிறதுனால நீ வெட்கப்பட்டு போகிற, நீ வெட்கப்பட்ட இடத்திலே நான் உன்னை உயர்த்தி வைக்க போகிறேன். நான் உன்னை உயர்த்தி வைக்க போகிறேன். உன்னை தூசித்த இடத்தில், ஒன்றுமில்லாத நீ இழந்த இடத்தில் நான் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றப் போகிறேன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். என் பிள்ளையுடைய வாழ்க்கை
என்னுடைய பிள்ளை எப்படி எழும்புவான், எப்படி என் பிள்ளை உயர்ந்த ஸ்தானத்தில் வருவான், என்னுடைய காரியங்கள் எப்படி நடக்குமோ என்று சொல்லி அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தரை நம்பி வா, அவரும் பிள்ளைகளின் காரியங்களை வாய்க்கப்படும். என்கிட்ட ஒன்றுமில்லாத இடத்துல உன்னை உருவாக்குறது ஏன் சொன்ன? கர்த்தரை நம்பி வந்த ஏன் சொன்ன? வெட்கப்பட்டு போகல. அவன் வெட்கப்பட்டு போகல. கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் உனக்கு துணையா இருக்கிறார். உனக்கு பட்சத்துல இருக்கிறார். அவன் மூன்றாவதாக நீ நம்பி வந்தனால நீ வெட்கப்பட்டு போகல. நான்காவதாக வாசிக்கலாம், கர்த்தரை நம்பி வந்தவனுடைய மன விருப்பத்தை செய். ஹல்லேலூயா. சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 21 சங்கீதம் 2 வசனத்தை வாசியுங்கள். அவருடைய மன விருப்பத்தின்படி நீரவருக்கு தந்தபடி அவருடைய உதவிகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். 2 வசனத்தோட சங்கீதம் 22 வாசிங்க. 21:2. அவருடைய மன விருப்பத்தின்படி நீரவருக்கு தந்தபடி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 20:4 வாசிங்க. உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல வந்தவங்க மன விருப்பத்தை கர்த்தர் செய். எல்லாம் கர்த்தருடைய விருப்பத்தை செய்கிறதுக்கு அவர் ஆசைப்படல. என்னிடத்துல வந்தவங்க அவங்க விருப்பம் என்னன்னு கர்த்தர் கொஞ்சம் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க விருப்பம் என்ன? என்ன விருப்பம்? ஆண்டவர் கேட்டாரு, பிறவி குருடன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன உடனே இயேசு கேட்டாரு, நான் உனக்கு என்ன செய்யணும் கேட்டாரா? அப்ப அவருக்கு மன விருப்பம் என்னதான் இருந்தது? நான் பார்வையாளர். ஹல்லேலூயா. அவன் சொத்தை கேட்கல, சுதந்திரத்தை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, ஒண்ணு கேட்கல. அவன் கேட்ட, ஆண்டவரே நான் பார்வை அடையவேன். இயேசு சொன்னாரு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விருப்பம் என்ன? அதுக்கு நான் ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க, உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க. எல்லார்கிட்டையும் போய் விருப்பம் சொல்ல முடியாது. இப்ப நம்ம சரி இருக்கட்டும், அவன் எல்லார்கிட்டையும் போய் என்ன செய்ய முடியாது? விருப்பத்தை செய்ய முடியாது. பாசமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஒரு இலையில சாப்பிடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம்? இந்த சிமிசோன் சொன்னது போல நம்ம எல்லாம் இருந்தது, எல்லா விஷயத்தையும் அவள்கிட்ட சொன்னது மாதிரி நம்ம நண்பனா இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி கக்கிடுவோம். 4வது நாளில தெருவில் வந்து கேட்கும். ஆனா இயேசுவிடத்துல நீங்க சொல்லுகிற மனம், உங்க மன விருப்பத்தையும் மன வேண்டுதலையும் நீங்க ஜெபத்தில சொல்லுகிறத பரிசுத்த ஆவியானவர் அதற்கு ஏற்றபடி, அதற்கு சித்தப்படி, உங்க விருப்பத்தின்படி நீங்கள் விழுந்து போகாதபடி, நீங்கள் சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, ஆமென், நிகழ்த்தியாக ஹல்லேலூயா. நம்ம விருப்பத்தின்படி போனா எங்கேயாவது போய் கொண்டு விடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் பாருங்க, யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணி விட்டு போனான். அலட்சியம் என்ன பண்ணாரு? அப்படிதானே? ஆனா பின்னணிகிறது உங்களுக்கு தெரியும்.
ஹalleluya ஹalleluya. கர்த்தரை நீங்க நம்பி வந்தீங்கன்னா ஆமென், உங்க மன விருப்பத்தின்படி அவர் செய்வார். அடுத்ததாக 21:2 சொல்லுகிறது, வாசிங்க. அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி. அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை போதும். உதடுனால என்னது கேக்குறீங்க? உதடுகளினால் உங்க விண்ணப்பம் என்ன? உங்க விண்ணப்பம் என்ன? உங்க ஜெபம் என்ன? நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன வச்சிருக்கீங்க? அந்த விண்ணப்பத்தின்படி தள்ள மாட்டார், தள்ளவே மாட்டார். உங்க ஜெபத்தை கர்த்தர் தள்ளவே மாட்டார். என் பிள்ளை என்னிடத்துல வந்திருக்கிறார், பாரத்தோடு வந்திருக்கிறார், உலகத்திலிருந்து வேறு பிடித்து வந்திருக்கிறார், பாவத்தை விட்டு வந்திருக்கிறார், சில நண்பர்களை விட்டு வந்திருக்கிறார், சில குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறார். எல்லாவற்றிலிருந்தும் புறக்கணிக்கப்பட்ட உன்னைத்தான் இயேசு உன்னை தேடி கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய மன விருப்பத்தை கர்த்தர் செய்வாராக. ஹalleluya. ஐந்தாவதாக, கர்த்தரை நம்புகிறவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசியுங்கள், சங்கீதம் 115 சங்கீதம் 12 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்பி வந்தவரை நினைத்திருக்கிறார். மன விருப்பத்தை நினைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோமா? யாரு நினைச்சது உங்கள? கர்த்தர் நினைச்சாரு என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அப்ப நினைக்காட்டா எல்லாரும் நிமிந்து பாருங்க, கொஞ்சம் சிரிங்களா? டைம் போயிட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, இப்ப முடிச்சிருவேன். சிரிங்களா? ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நம்பி வந்தவர்களை நினைத்திருக்கிறார். இது வரைக்கும் ஏன் கர்த்தர் நினைக்கல? நம்ம நம்பலையா? ஆராதனைக்கு நம்பிதானே வருகிறோம். ஹalleluya. அதான் வசனம் சொல்றது, நம்பி வந்தவருக்கு பரிசுத்த ஆவியின் ஆறுதலையும் கர்த்தர் ஆறுதலையும் நடந்து பெருகும்படிக்கு செய்கிறார். ஹalleluya ஹalleluya. சமாதானத்தை கொடுக்கிறாரு. ஏன் நம்ம சமாதானம் இல்லை? கர்த்தர் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரை நம்பி வருகிறவரை ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிப்பாரா? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை நம்பி வந்தவர்கள் எந்த குடும்பம்? நீங்க எந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க? ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? அபிஷேகம் பெற்றீங்களா? ரட்சிக்கப்பட்ட நீங்க எந்த கூட்டம்? எந்த கூட்டம்? இஸ்ரவேலின் கூட்டம். அவங்களுக்கு என்ன கிடைச்சுமா? இஸ்ரவேலின் கூட்டம். கர்த்தரை நம்பி வந்த கூட்டத்துக்கு கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. குடும்பத்தை தான் ஆசீர்வதிக்கிறார்னு பிள்ளைகள் சொல்ல வேண்டாம். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அப்ப கர்த்தரை நம்பி வந்தா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைகள் உங்க சந்ததி வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். இதை விட்டுதான் வீட்டுல சனிக்கிழமை நல்லா உறங்குறோம். ஹalleluya. வேலைக்கிழமை நல்லா தூங்குறோம். ஹalleluya ஹalleluya. திங்கட்கிழமை பிள்ளைகள் ஜெபத்துக்கு வரீங்களா? புத்திர பாக்கியத்துக்கு ஜெபத்துக்கு வருகிறீங்களா? இது ஏன் இல்லை தடைப்பட்டு கிடக்கிறது? இதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடைன்னு மறந்து போகாதீங்க. ஹalleluya. ஆண்கள் பகுதியில் ஆண்கள் ஜெபம் இருக்கிறதா? இது நடக்கிறதா? நீங்க அந்த ஜெபத்துல 1 மணி நேரம் வந்து பங்கெடுக்கிறீங்களா? பங்கெடுக்காம முதுகு காட்டி போகிற உங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாத தடை என்று மறந்து போகாதீங்க. நீ கர்த்தருடைய பட்சத்தில் வந்தது உண்மை. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் நீ கொடுத்து கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பீர்களானால் உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் வசிக்கப்படுகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை நினைத்தவர்களே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்.
உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும். அடுத்த வசனம் கூட வானத்தையும் ஊழியக்காரங்க உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆகையா ஜபாயில உங்களை ஆசீர்வதிக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராகிய கர்த்தராகிய நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்னைக்கு ஆசீர்வாதம் தடைப்பட்டு கிடக்கிறது. தேவ சமூகத்தில் வருவதை தடை பண்ணுகிறோம், உபாசிக்கிறதை தடை பண்ணுகிறோம், சபத்தை தடை பண்ணுகிறோம், ஆராதனையை தடை பண்ணுகிறோம். 1/2 மணி நேரம் ஆயிடும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோமா? விசுவாசியே 1/2 மணி நேரம். ஹல்லேலூயா. திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை செய்யறதுக்கு பலன் கிடைக்குது. ஹல்லேலூயா. எல்லாரும் நிமிர்ந்து பாருங்களாம். முடிக்க போறேன். ஹல்லேலூயா. 1/2 மணி நேரம் ஒரு விசுவாசி கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோமா? ஒரு நாள் எத்தனை அதிகாரத்தை வாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு கருத்தை கொடுத்து பாருங்க, கர்த்தருக்கு கிரு கொடுத்து பாருங்க. இயேசுவ பட்சத்துல வாங்க, தேவனிடத்துல வாங்க, தேவனிடத்துல நெருங்குங்க. ஆசீர்வாதம் தானா வரும். ஆசீர்வாதத்துக்கு உபவாச ஜெபம் தேவையில்லை, ஆசீர்வாதத்துக்கு தீர்க்க தரிசனம் தேவையில்லை. ஆசீர்வாதம் எங்கேயோ கட்ட அறுக்கன்னு போக வேண்டியதில்லை. உங்க கட்டுகளை அறுக்கிறதுக்கு நீங்களே அறுக்க போகுது. ஹல்லேலூயா. தேவனுடைய பட்சத்திலே இருந்து நம்முடைய கட்டுகளை நம்மை அறுக்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், சீசர்களை அனுப்புகிறார். சீசர்கள் யாரு? ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று எல்லா சீசர்கள் தான். ஹல்லேலூயா. எல்லா சீசர்கள் தான். எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், சகல அதிகாரத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறேன். சீசர்கள் யாரு? புறப்பட்டு போனோம், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும். எல்லாருக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் விசேஷ ஆவியை வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென். அந்த ஆவி அதிகாரத்தை பயன்படுத்தணும். நம்ம வாசித்த வசனத்துல சங்கீதத்துல மத்தேயுல 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கட்டளையிட்ட யாவருக்கு முந்தின வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அப்போ சீசராக்கிறது, அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறது ஊழியக்காரங்களுக்கு வேலை. நான் வாசிங்க. சீசராக்கி கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு வரையந்தவும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருப்பேன். யாரோட? உங்களோட தான், எங்களோட தான். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோடு இருப்போமானா, கர்த்தரை நம்பி வருவோமானா, நம்ம ஜெபம் அற்புதம் நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? பழைய காலத்துல எல்லாம் ஒரு அம்மாவுக்கு சுகம் இல்லைன்னா ஊழியக்காரங்களே சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்களே எழுதி இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளைக்கு சுகம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சபையில சாட்சி வரும். நேற்றுக்கு இரவுலே பிள்ளைக்கு நல்ல பலவீனமாக இருந்தது, நாங்கள் எழுதி இருந்து ஜெபம் பண்ணினோம். ஆமென். பிள்ளையுடைய பக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் அந்த பிள்ளைக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கேட்கிறது தெரியுமா? எந்த ஆஸ்பத்திரி நல்லா இருக்கணும்? ஏன் தெரியுமா? தேவனோட நெருங்காத அந்த சூழ்நிலை. ஹல்லேலூயா. சரி, என்னுடைய விஷயம், என்னுடைய டைம் முடிஞ்சது. கடைசியாக 6வதாக 5வதாக சொன்னேன், இயேசுவை நம்பி வருகிறவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அவர்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டு என்று சொன்னேன். கடைசியாக 6வதாக கர்த்தரை நம்பி வருகிறவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சா போதுமா? சமாதானமா இருக்கணும்ல? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வருகிறவனுக்கு சமாதானம் உண்டு. இந்த சமாதானம் எங்கிருந்து வருகிறது? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசியுங்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துக் கொள்கிறேன்,
சமாதானத்தை யார் வச்சு போகிறார்? வாசிங்க. உங்களுக்கு உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய என்னுடைய சமாதானத்தை சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். போ. யாருடைய சமாதானம்? யாருடைய சமாதானம்? இறைவனுடைய சமாதானம். கர்த்தரை நம்பி வந்தவனுக்கு சமாதானம் உண்டு. ஹalleluya, ஹalleluya. எந்த சமாதானம்? வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய என்னுடைய சமாதானம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ம். உலகம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை. உங்கள் இருதயம் கலக்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற சமாதானம் கொஞ்ச நேரம். உலகம் இன்பம் கொஞ்ச நேரம் தானே. உலக சமாதானம் எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் தான் உலகம் கொடுக்கிற சமாதானம். சமாதானம் இல்லைன்னா உலக மனுஷன் போய் அழகா ஒரு கோட்டரை போட்டுட்டு அப்படி இப்படி சுத்திட்டு வர்றாரு. வீட்டுக்குள்ள வரும்போது அது தீரும். அந்த சமாதானம் கொஞ்ச நேரம் தான். ஆமென். இன்னைக்கு சில பாருங்க, ஆமென், சில சூழ்நிலையில உலகத்தை வீடு அங்கே எல்லாம் சுத்திட்டு வராங்க. எங்கே எல்லாமோ சுத்தி வருகிறாங்க. எந்த சமாதானத்தை தேடினாலும் அந்த சமாதானம் கொஞ்ச நேரம் தான். ஆண்டவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற சமாதானத்துல என்ன இருக்குது? அங்கே வேதனைகள் உண்டு. ஹalleluya. அங்கே கலக்கம் வரும், வேதனை வரும், போராட்டம் வரும், எல்லா சூழ்நிலைகளும் வரும். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற உண்மையான சமாதானத்தை அங்கே என்ன இல்லை? நீங்கள் கலக்கம் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். ஹalleluya. கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். இது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம். உங்களுக்கு எந்த சமாதானம் வேணும்? கர்த்தரை நம்பி வந்த தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உன் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். நீ கடந்த நாட்களில் எத்தனையோ சமாதானத்தை இழந்து எங்கே ஓடுவது என்று தெரியாதபடி கலைந்த என்னை உன்னை தான் தேவனுடைய பட்சத்திலே கொண்டு வருகிறாய். அவர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். உன் சமாதானத்துக்கு அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் கொடுக்கிற சமாதானத்திலே உனக்கு கலப்படம் இல்லை. நீ கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். அப்படிப்பட்ட உண்மையான ஒரு சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகிறார். ஹalleluya. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருப்பி அல்ல. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கு எட்டி கூட பார்க்க முடியாது ஒரு தேவ சமாதானம். கடைசியாக எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 33:6. ஆறுங்க. ஆசீர்வாதம் மட்டும் வந்தா போறாரு, சமாதானம் மட்டும் வந்தா போறாரு. சரீரத்துல ஒரு பூரண விடுதலை வேணும். ஹalleluya, ஹalleluya. சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு சரீரத்துல ஒரு விடுதலை. ஹalleluya. உங்களுக்கு சவிக்கவும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறார். என்ன சமாதானம்? பூரண சமாதானம். ஹalleluya. பூரண சமாதானம். எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும்? உங்களுக்கு எந்த வியாதியாக இருக்கலாம், இயேசுவை நம்பி வந்தாயானால் உனக்கு குணம் உண்டு. ஹalleluya. இயேசுவை நம்பி வந்த குருடனுக்கு பார்வை கிடைத்தது. இயேசுவை நம்பி வந்த குஷ்டரோகி சுகம் கிடைத்தது. இயேசுவை நம்பி வந்த 12 வருடமான ஸ்திரீக்கு விடுதலை கிடைத்ததா? உன்னை குணமாக்குற இயேசு இங்கே வந்திருக்கிறார். உன்னுடைய பிரச்சனை அவரிடத்திலே போடு, உன்னுடைய பாரத்தை அவரிடத்திலே போடு. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் உன்னை தொட்டு சுகமாக்க வேண்டுமானால் உன் நம்பிக்கை அவர் மேல் வை. அவரை நம்பி வா. ஹalleluya, ஹalleluya. உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதிகளையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா சூழ்நிலைகளையும் உங்க வாழ்க்கை முழுவதுமாய்
கட்சி போட்டு வைத்திருக்கிற ஒரே ஒரு நபர் என் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே. அவர்தான் இன்னைக்கு உனக்காக இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. இதோட முடிக்கல. கடைசியா எபிரேயர் 12:28 சொல்லுது, அசைவில்லாத ராஜ்யத்தை உங்களை கொண்டு போய் விடுகிறது வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அது ஒரு வசனத்தை கூட வாசிங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு பாடுகள் எதுக்கு? இவ்வளவு ஐஸ்வர்யம் எதுக்கு? அசைவில்லாத ராஜ்யத்துக்கு கொண்டு போய் 1000 வருஷம் இயேசுவோடு கூட ஆளுகை செய்யும்படிக்கு